அடுக்கல போடு அப்ப என்ன சொல்லல ஆனா டிரைவர் தான் அப்படியே வண்டியை வார் போட்டு வேணா புது பார்க்கலாம் ஓடியா இருக்கிறோம் சொல்லுங்கள் தாத்தா அப்படி இருந்தாலும் இந்த தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு நாட்டுக்கோடி மகாஜனங்கள் அதாவது மிராசுதாரர்கள் இன்னும் கட்டளைதாரர்கள் சார்பாக இன்று ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி இருந்துட்டாலும் ஒன்றாம் அணிவலுக்கு யாரு குழுவிட்டு இருந்தாலும் யாரவர் ஆமா கோழிக்காட்டானூர் சேர்ந்த சின்னபய கவுண்டர் அவர்களும் இன்னும் கோழிக்காட்டானூரை சேர்ந்த இன்னும் சின்ன கவுண்டர் அவர்களும் இன்னும் காடம்பட்டி கோடிக்கார சம்பத் அவர்கள் முன்னிலையில் இன்று ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமா இந்த தைப்பூச திருநாளிலே இங்கே நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பல ரசிக பொதுமக்கள் இந்த முருகன் பெருமானின் அருள் பெற்று வேறொன்றை மூங்கில் போல் தலையளித்து அள்ளி போல் கிடைக்கிறது அந்த முருகன் பெருமானின் பேரும் போலும் எப்படி ஓங்கி ஓங்கி வளர்கிறதோ நம்முடைய முடியாதலும் ஓங்கி ஓங்கி வளர வேண்டும். சபைக்கு நன்றி சபையிலே அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்னப்பா இதே நாடகம் அப்படி இருந்தாலும் இந்த மரகத பள்ளி
நாராயணன் நாராயணன் சத்திய லோகவாசன் சத்திமுகன் ஈன்ற பாலன் என் பெயரோ இந்த உலகமெல்லாம் ஒரு நொடிக்குள்ளேயே சுற்றி வருகின்ற உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வருகின்ற என் பெயர் தேவ ரிஷியாகிய நாரத மகாமுனிவர். அப்படி உங்களுடைய பெயரோ நாரதராக இருந்தாலும் நாராயண பரமானந்தம் அபச்சாரமாக பேசாதே. அபச்சாரமான எதுவுமே சொல்லி வேறதான் சொன்னா நாரதன். உங்களுடைய பெயர் நாராயணன். நாரதன் சொல்றீங்களே. தேவரிஷி நாரதன். ஓ தேவரிஷி நாரத மகாமுனிவர் சொல்றீங்களே. அப்படி இருந்துட்டாலும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? ஒன்று கூட சொல்லலாம். இல்லம்மா, ஒன்று விடாம சொல்லுங்க. அப்படியா? நான் எப்படி இருந்தேன்? ராஜா சுத்தமா இருந்தாதான் தொடரும்.
பகவானின் பெயரை உச்சரித்து தியானம் செய்யும் போது எனக்கு பக்கபலமாக இருப்பது. ஓ, இதுதான் உனக்கு பக்கம் பலம். பக்கம் பலமா இருக்கும். இதுமா அந்தாடு பலபலம் பண்ண மாதிரி போட்டு எடுத்து வந்து கையில் வச்சுட்டு இது வாங்கட்டு அப்படின்னு தெரியுற யாருங்க அப்படி அப்புறம் பேசாதீங்க. நான் கோபம் நாராயணன் சாமியர் சொல்லிட்டு நீங்க ஏமாத்துறீங்கள அதுதான் சொல்றேன். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் சாபத்தை கொடுத்து விட ஜாக்கிரதை. என்ன சாபம் கொடுக்கா? சொப்பு தலைமையில இட்லி கடையில கடையில கொடுக்கா சாப்பிட்டு கொடுக்க போற. ஒரு கல்லா போகும்படி சாபத்தை கொடுப்பேன். ஆமா, சின்ன புள்ளிய வச்சு கொட்டுச்சு வீட்டோட சூத்த தொட்டி எரிவேன். எதுப்பாய் போகும்படி சாபத்தை கொடுப்பேன். முட்டா நீ பொட்டுனாய போகணும். ஒரு பொட்டுனாய் பின்னாடி 20 கடவுள் அதுல மாதிரி பொட்டு ஊற வச்சு தேவலோகத்தின் தக்கை, தேவலோகத்தின் நங்கை ஊர்வசி. ஊர்வசி என் தந்தையாரோ பிரம்மதேவன். தந்தையாரோ பிரம்மதேவன். இங்க வாஜாமி, அதாவது பிரம்மதேவனுக்கும் ஊர்வசிக்கும் நீ மகனாக பிறந்த ரைட்டு. அதாவது தேவர்களுக்கு மகனா பிறந்து சரி, எப்படி சத்து துணி இல்லாத இப்படி முனிவர் பாலத்தில் இருக்கிறியே, அதாவது தேவர்களுக்கு மகனா பிறந்து புண்ணி ஒரு சாமின்னு சொல்லி கோயில் கட்டி உபாசம் பண்ணி உண்ணி கையெடுத்து கும்பிடுறது எப்படி கல்யாணி போகிறது என்ன காரணம்? ஒப்படி எதற்காக என்ன காரணம்? தாய் ஊர்வசி என்று சொல்கின்றாயே, ஊர்வசிக்கு நீ எப்படி பிறந்த? எப்படி சொல்ற? ஏன் இந்த ஆண்டி கோலம் உனக்கு? அன்றைய ஒரு தினத்துல தேவர் சபையில என் தாயாகிய ஊர்வசி அதிகம் புரிந்ததா? அப்போது அந்த தேவர் சபையிலே அமர்ந்திருந்த பிரம்மதேவன் என் தாயின் மீது ஆசை வைத்தார். ஆசை வைக்கும் போது இதை பார்த்தால் என் தாயாகிய ஊர்வசி, ஆனா பிரம்மதேவன் நம்ம மீது ஆசைப்படுகிறார். ஆனா ஒரு ஆசைப்பட்டா அவருக்கு ஏதோ தேவகுத்தம் வந்துடும் அப்படி என்று அந்த தேவ சபை அகன்று உலகத்தில் ஒரு பெண் கழுதையாக உருவத்தை மாற்றி இருக்கிற வேலையில காலத்தால் அறிந்தால் பிரம்மதேவன் ஆள் கழுதையாக மாறி என் தாயாகிய ஊர்வசியிடத்திலே சேர்த்து விட்டார். அதனால அதே இடத்துல தேவர் பிண்டம் தங்காது என்பதற்காக தேவர் பிண்டம் பிண்டம் என்றால் காது தங்காமல் அந்த இடத்திலே நான் ஜனமாகிக் கொண்டேன். ஆனா போனா கலந்துக்கு போறது அப்படின்னு எங்களுக்கு சொல்றாங்களா? தாயோ ஊர்வசி, வளர்ப்பு தாயோ சரஸ்வதி. வளர்ப்பு தாயோ சரஸ்வதி. அப்படி இருந்தாலும் இந்த ஆண்டி ஓதுக்கு எனக்கு எதுக்கு என்ன காரணம் சொல்லமா?
வயது பாலகனாக இருக்கும்போது பெரிய வயது பாலகனாக பொழுது என் தந்தையாருக்கு தங்களோட பூர்வத்தை பெற்று பாதத்தை பணிவது வழக்கம். தந்தையாருடைய பாதத்தை பணிவது உங்களுடைய வழக்கம். சரி, அப்படி பாதங்களுக்கு செல்கின்ற போது தந்தகுலத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுடன் நானும் விளையாடி கொண்டிருந்து அதுபோது பொழுது எனக்கு தெரிகிறது. பொழுது போனதே தெரியவில்லை. பெரிய பாலனாயிற்று. அத்தி பொழுது ஆனது தந்தையின் பாதபூஜைக்கு வளர்த்தை கொண்டு செல்லவில்லையே என்று யோசித்தேன். அங்கே சத்தியலோகம் சென்று தந்தையாரிடம் என்னிடம் கேட்டார், மகனே, ஏன் எனக்கு பாதபூஜை பலன் கொண்டு வரவில்லை? தந்தையே, சொந்த வளத்தில் ஊற்றவில்லை. மலரவில்லை. அப்படி என்று எங்க பக்கம் கொம்பு பக்கம் இருக்கு. என் தந்தையாருக்கு பயந்து பொய் உரைத்தேன். போய் உரைத்தாய். இதை நானத்தான் அறிந்தேன். என் தந்தையார் அவன் பொய் உரைக்கிறான். உரைக்கிறான். ஆனா இவன் பொய் உரைப்பதற்கு தவறு செய்ததற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று எனக்கு என்ன சாவு கொடுத்தான். கொடுத்தான். மகனே, நீ பொய் உரைத்ததா? போய் உரைத்ததால். அதனால நீ நாளொன்று தவறாமல் பொய் உரைத்து ஓ சரி. சன்னியாசி முனிவர் கோபம் கொண்டு கொண்டு ஆனா நீ நாளொன்று தவறாமல் கலகம் புரிய வேண்டும். கலகம் புரிய வேண்டும். அப்படி கலகம் புரியவில்லை என்றால் உனக்கு முதுவா மூட்டை சுமக்கும், வயல உப்பி விடும், தினமும் 1000 சுத்தாறு வெடித்து விடும். சாபத்தை கொடுத்தான். சாபத்தை கொடுத்தார். அப்படி என்று தந்தையார் சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்து தாத்தாவிடம் இவன் நாராயணன் சிவன நாராயணன். சரி, விஷ்ணு பகவான். தாத்தா, என் தந்தையார் இப்படி சாபத்தை கொடுத்து விட்டார். நான் என்ன செய்வேன் என்று உரைக்க அவர் நாரதா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். இதோ, என் கையில் இருக்கின்ற ஜெபமாலையை நான் கொடுக்கின்றேன். இதை வைத்து சோதித்தால் உனக்கு கலகம் கிடைக்கும். உங்க தாத்தா வந்து உனக்கு சாவுமாலையை கொடுத்துக்கிறாப்ல. ஜெபமாலை ஜபமாலை. அப்படி இந்த ஜெபமாலையை வைத்து என்னென்ன கலகம்? அந்த ஜபமாலை சோதித்து நான் உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற போது எனக்கு ஒரு கனி கிடைத்தது. அபூர்வமான கனி. ஓ, அபூர்வமான கனி. ஓ, கோணக்கனி. ஓ, ஞானப்பழம். ஆமா. அதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு எங்கே சென்றேன்? எங்கே போனாய்? கைலங்கிரி. ஓ, கையில் வைத்த ஆமா. ஞானப்பழத்தை கையிலங்கிற போய் ஆண்டவா, திருவாரே, இந்த உலகம்தான் சுற்றி வருகின்ற போது எனக்கு ஒரு கதை கிடைத்தது. அதை நான் சாப்பிட்டால் அது ஒரு ஓட்டம் கிட்டாது. இந்த உலகத்துக்கு பலியளிக்கும் தெய்வம் நீங்கள் சாப்பிட்டால் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. பலன் உண்டு. அதனால கனியை பெற்றுக்கொள்ள என்று உரைக்க சிவன் கனியை பெற்றுக்கொண்டு பக்கத்துல யாரும் இருக்கிறா? யாரு? சக்தியாய் உமா பார்வதி வேலவரும் விக்னரும் அருகில இருக்கிறார்கள். முதலாவதாக அதாவது விநாயகப் பெருமான் அந்த கனி எனக்கு வேணும்னு கேட்கிறான். ஓ, விநாயகர் பெருமான் அந்த பழம் எடுத்துதான் வேணும். இரண்டாவது இந்த பக்கம் வேலவன் முருகப் பெருமான் முருகப்பெருமான் அந்த கனி அப்ப எனக்குதான் வேணும். எடுத்துதான் வேணும். அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை. சண்டை. அதனால முருகப்பெருமான் எடுத்து கேட்டான். இருவருக்கு கனிவாரியாக பிரித்து கொடுக்கலாம் அல்லவா முனிவரே? ஆமா. நாரத மாமுனியை அப்படி என்று சொல்லக்குள்ள நான் என்ன செய்தேன்? என்ன செய்தாய்? அதாவது இந்த கனியை ஒருவர் மட்டும்தான்
போட்டி வைக்கலாம். இருவருக்கும் ஒரு போட்டி வைக்கலாம். ஆமா, யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு இந்த கனியை பெற்றுக் கொள்ளட்டும் என்று உரைக்க, இந்த உலகத்தை முதல் யாராவது சுற்றி வருகிறார், இருவரில் இந்த உலகத்தை யார் முதலாவது சுற்றி வருகிறார் என்று போட்டி வைக்கும் போது, அதாவது ஆத்திரம்தான் கோபத்துடனே மயில் ஏறி முருகப் பெருமான் இந்த உலகத்தை சுற்றி வர சென்று விட்டார். ஆமா, அருகில் இருந்த விநாயக பெருமான் என்ன செய்தார்? நாரதரே, தாயின் தந்தை என்றால் என்ன, இந்த உலகம் என்றால் என்ன கேட்கின்ற போது, இந்த உலகம் என்பதும் ஒன்றே, தாய் தந்தை என்பதும் ஒன்றே என்று உரைக்கின்ற போது, தாய் தந்தை வந்து யாழக்கனியை பெற்றுக் கொண்டார். ஆமா, சரி, மயிலேறி சென்றார் அல்லவா முருகப் பெருமான். உலகத்தை சுற்றி வந்து பார்க்கின்ற போது விநாயகர் கையில ஆமா, ஆனா தந்தையே மூத்த பிள்ளை, எடுப்பார் கைப்பிள்ளை, இளைய பிள்ளையோ செல்ல பிள்ளை என்று நிரூபித்து விட்டீர்கள். இது ஒரு தங்களுக்கு இருக்க மாட்டேன் என்று ஆண்டி கோலமிட்டு பழனிமலையில போய் உட்கார்ந்து. ஓ, பள்ளிமாமலையில போய் உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நானும் சொல்றேன், பழனி மலையில. இப்படி அந்த சிவபெருமான் குடும்பத்திலேயே கலகம் செய்தேன். ஓ, ஒரு கூட்ட ரெண்டா பண்ணி கத்துக்கிற அங்கேயே. அப்படின்னா உன்னால நம்ம வீட்டுக்குள்ள வரவே விடக்கூடாது. வீட்டு பக்கம் வந்துட்டுல கை காலெல்லாம் உடச்சு விடுவோம். இந்த கலியுகத்தில் தெய்வம் என்று பூஜிக்கிறார்களே அந்த முருகப்பெருமான் தான். ஏன்னா கலியுகத்துக்கு ஒரு தெய்வம் வேண்டும். ஆமா, அப்படி என்று நான் செய்த கலகமே அது. ஓ, நீ செஞ்ச கலகம் தான். ஆமா, என்னவோ செய்த கலகம் பற்றி கொண்டு போனா வெகு நேரம் கடந்துவிடும். அதனால இன்றைய கலகம் எனக்கு வேண்டும். ஆனா கலகம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தாத்தா வாங்கி அதாவது கொடுத்து ஜெபமாலை வந்தா கலகம் தானே வேணும். இருவாங்க இந்த புடி கையில இந்த புடி சொல்றேன். எதுக்கு? இந்த கூட்டத்துல சுத்தி சொல்லட்டு ஈடு. யார் யார் மட்டை கை காலெல்லாம் ஒடிட்டோம். காலையில நீ எப்படி தாரமாக விட்டுட்டு போறன்னு பாக்குறேன். எப்படி நீ காலையில ஒவ்வொரு விட்டு தாரன்னு பாக்குறேன். எப்படி கணக்கு பட்ட மாதிரி எப்படி கம்பத்துல காட்சி போடுறது அப்படி வெள்ளாடு தோலை உருகிறான். அப்படி எப்படி உருகிறான்னு மட்டும் பாரு, போடு நீ போட்டு தள்ளு பேசிக்கலாம். அபச்சாரம் அவராக உரைக்காது. கலகம் என்பது வரக்கூடாது. இந்த நாரதன் கலகம் நன்மையிலே முடிய வேண்டும். ஆமா, அதுதான் இந்த நாரதர் கலகம். வெள்ள கண்ணால கத்தியால கலகம் பார்த்தா எது வேணுமோ எடுத்துட்டு பேசலாம். அதனாலே என் தாத்தாவாக்கிய சுஷ்மபால் கொடுத்த எவமானை சோதிப்போம். ஓடு பாரு, பஸ் ஸ்டாண்ட் பாரு, பாத்ரூம் காட்டி வச்சுக்கிறாங்க. 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா உள்ள போய் கக்கூஸ் மூடி இருப்பாங்க. பின்னாடி சமைக்கு போ. பாவி அழகா வந்துருச்சா? அவனோட பீதான் கலகம் இருக்கிற இடம் அதாவது மரகத நாட்டிலே கலகம் இருக்குது. அது எப்படி என்று ஏமா குழந்தைங்க ஆளுக்கு பேர் அடியில் போட்டு உட்காரு. மடியில் போட்டு உட்காருங்க. அதாவது மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய
இருக்கக்கூடிய மரகதராஜன் மாணிக்கவல்லி. ஆமா, அதாவது மரகதவல்லிக்கு தகுந்த கணவன் வேண்டும் என்று கல்யாணம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அதனால அங்கு சென்றால் அவருக்கு ஒரு கழகம் கிடைக்கும். போகலாமா? மரகதராஜன் மகள் மரகதவல்லி தனக்கு ஏற்ற கணவன் வேண்டும் என்று கன்னியா மாடம் அமைத்து சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் உருவத்திலே எவ்வளவு அழகாக இருக்கிறார். இந்த பெண்ணின் உருவத்தை ஓவியமாக வரைந்து ஒரு கலகம் செய்ய வேண்டும். அதனால ஒரு ஓவியமாக ஒரு வரப்பலகை எடுத்து வா. இதில் அந்த பெண்ணின் உருவத்தை அப்படி அழகாக
5 அசல் குறையாமல் ஓவியம் தீட்ட வேண்டும். தீட்டணுமா? ஆ, நானா? ஆ. நான் தேடலன்னா ஏசி பூச்சியா போயிருந்தேன். இல்ல இல்ல, நீதான் தீட்ட வேண்டும். நான் என்ன திருமணி எல்லாம் பேசுறேன். எழுதி கொடுப்பா. சித்திரகுப்தா, சித்திரகுப்தனா? சித்திரையில அங்க கொடுத்துறான். ஓமனா பிடிக்குது. என்ன அடியில மத்திய மத்திய அடிக்குது. ஆ, ஓ விஸ்வகர்மா நீங்கள். அதாவது ஓவியம் வரைவதிலும் சிற்பத்தை செதுக்குவதிலும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. தேவ சிற்பி விஸ்வகர்மா ஆகட்டும். ஓவியம் மறந்து கொடுத்து விட்டீர்கள். மிக்க பின்னாடி தருவி. மறந்தாச்சு. எவ்வளவு அழகா இருக்குது. இந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு இப்ப எங்க செல்ல வேண்டும்? அஸ்தினாபுரம் போகணும். ஆமா, ஆனா அஸ்தினாபுரத்துல அர்ஜுனன் இருக்கிறான், வெண்ணாசை உடையவன். நாம கிட்ட போய் இந்த ஓவியத்தை காட்டி என்ன கழகம் செய்கிறேன் என்றுப்பா. அந்த கௌரி பூஜையை செய்து விட்டோம். நாள் பூஜைக்கு ஏற்பாடு செய்ய மலர்கள் இருக்கின்றேன். யாரேனும் வந்தால் அறிக்கை அப்படியே நாகப்பட்டவன் கன்னிகா மடத்தில் இருக்கக்கூடிய மரகதவல்லியை அதாவது ஓவியமாக வரைந்து கொண்டு அஸ்தினாபுரம் தேடி செல்ல அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அர்ஜுனன் சமேதர்பார் அவரால் மற்றும்